Hello friends, welcome back to our channel Needles and Threads. Last time நம்ம சேனல்ல beginnersக்கான basic stitches videos exercise number 1 and exercise number 2 பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் exercise number 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். தேர்ட் எக்ஸசைஸில் இந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாக் டைப்பில் ஒரு 2 லைன்ஸ் வந்து நீங்கள் கிளாத்தில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரெஷர் ஃபுட்க்கு நடுவில் நம்ம போட்டிருக்கிற லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் போட்டிருக்கிற லைன்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி நான் வந்து மிஷினில் வச்சுருக்கேன் அப்படின்றத வீடியோவில் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிளாத்தை வந்து மிஷினில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஒரு 3/4 பாகம் அளவுக்கு அந்த லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா கையிலேயே அந்த பேலன்ஸ் வீலை 2-3 வாட்டி சுற்றி விட்டு அந்த கார்னர் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. கார்னர் பாயிண்டில் வந்து நீடில் கிளாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீடில் வந்து கிளாத்துக்குள்ளே இறங்கியிருக்கணும். ஸோ அதை நல்லா நோட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் பார் லிஃப்டரை வந்து நம்ம அப்வர்ட் சைடில் தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் ஃபுட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ சேம் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணலாம். ஒரு 3/4 அளவுக்கு அந்த லைனில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக அந்த பேலன்ஸ் வீலை மட்டும் சுற்றி விட்டால் போதும். ஸோ பெடல் போட வேண்டாம். பெடல் போட்டிங்கன்னா அந்த லைனை தாண்டி கிராஸ் ஆகி போயிடும். அந்த கார்னர் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா நீடில் வந்து கிளாத்தில் பஞ்ச் ஆகியிருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா லைனுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த கார்னர் பாயிண்ட் அடிக்கும்போது நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக மெதுவாக கேர்ஃபுல்லாக தைக்கணும். ஸோ வந்து அப்போ தான் உங்களுக்கு கார்னர் வந்து திருப்புறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். டெய்லரிங்கில் வந்து கார்னர் திருப்புறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ கவனமாக எல்லாருமே ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். வீடியோவை நல்லா கவனமாக பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி கிளாத்தை வந்து திருப்புறோம், எந்த மாதிரி வந்து அந்த கார்னர் பாயிண்ட்டை வந்து ஷார்ப்பாக கொண்டு வர்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் மூலமாக ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமாக நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இதில் ஒரு லைன் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 2 இதுவுமே கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து வரும். தேர்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.